10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 7வது கணக்கு பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுறச் சார்பா இல்லையா? உன் விடைக்கான காரணத்தை கூறுக. 2 சப்டிவிஷன்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன சார்பு கொடுத்துருக்குறாங்க? f டிஃபைன் ஃப்ரம் r டென்ஸ் டு r. f டிஃபைன் ஃப்ரம் r டென்ஸ் டு r ஆனது f of x equal to 2x plus 1 அப்படிங்கிற சார்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு இருபுறச் சார்பா இருக்கணும் அப்படின்னா அந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் மேல்புற சார்பாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனால அதை இருபுறச் சார்புன்னு சொல்ல முடியும் நம்மளால. அப்போ ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம நிறுவனம் அப்படின்னா என்ன இந்த இடத்துல நிறுவ வேண்டியது? ஒரு சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்க நிபந்தனை f of x1 equal to f of x2. ரெண்டு விதத்துல நம்ம நிறுவலாம். எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்து f of xோட மதிப்பு கணக்கிட்டு மதிப்பகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புக்கும் துணை மதிப்பகத்துல ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு நிழல்குறு தான் இருக்குங்கிறப்ப அது ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு காட்டலாம். அல்லது இந்த நிபந்தனையை பயன்படுத்தி ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு காட்டலாம். f of x1 equal to f of x2 எனும் பொழுது x1 equal to x2 இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்க நிபந்தனை. அப்ப இந்த கேள்வியில f of x1 equal to f of x2 நம்ம எடுத்துக்கிறோம். f of x1 equal to f of x2 என்க. கொடுக்கப்பட்டுள்ள சார்புல இடது பக்கம் xக்கு பதிலாக x1ன்னு பிரதியிடுறோம். 2x plus 1ன்னு இருக்கு. 2x plus 1ல xக்கு பதிலாக x1ன்னு கொடுக்குறோம். 2x1 plus 1. வலது பக்கம் xக்கு பதிலாக x2ன்னு கொடுக்குறோம். 2x2 plus 1. ரெண்டுலையும் பார்த்துட்டோம்னா plus 1 plus 1 அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். 2x1 equal to 2x2 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் x1 equal to x2. f of x1 equal to f of x2ன்னு எடுக்கிறப்ப நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சது? x1 equal to x2ன்னு கிடைச்சது. அப்ப இது போல இருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது என்ன சார்புன்னு நம்ம சொல்லிடலாம்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. x1 equal to x2 என கண்டறிஞ்சிட்டோம். therefore f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அடுத்து இது ஒரு மேல்புற சார்பான நம்ம காட்டணும். மேல்புற சார்பானு காட்டுறதுக்கு எக்ஸுக்கு மதிப்புகள் கொடுத்து f of xக்கு மதிப்புகள் கணக்கிடுறோம். கணக்கிட்டு f of xல இருக்கக்கூடிய அதாவது துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இருந்தது அப்படின்னா அந்த சார்பு என்னன்னு சொல்லலாம்? மேல்புற சார்புன்னு சொல்லலாம். அந்த நிபந்தனையை பயன்படுத்த போறோம். x f of x ரெண்டுமே நமக்கு மெய்யெண்களின் கணமா கொடுத்துருக்குறாங்க. அதாவது r டென்ஸ் டு rன்னு. அப்ப xக்கு சில எண்களை பிரதியிடுறோம். x equal to -2 எனும் பொழுது f of -2 f of xல xக்கு பதிலாக -2ன்னு கொடுக்குறோம். 2 into -2 plus 1. 2 into -2 -4 plus 1. -4 plus 1ங்கிறப்ப ஒரு நம்பர் கழித்தல்ல இருக்கு, ஒரு நம்பர் கூட்டல்ல இருக்கு. அப்ப நம்பர் என்ன செய்யலாம்? மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன? 4 - 1 3. 4 பெரிய நம்பரா இருக்கிறதுனால அதுக்கு மைனஸ் குறி இருக்கிறதுனால என்னன்னு கொடுத்துடலாம்? -3. அடுத்து x equal to -1 which implies f of xக்கு பதிலாக -1ன்னு பிரதியிடுறோம். 2 into -1 plus 1. 2 into -1 -2 plus 1. மதிப்பெண்ணை -1. x equal to 0 எனும் பொழுது f of xக்கு பதிலாக 0 கொடுக்குறோம். 2 பெருக்கல் 0 plus 1. 0 plus 1. அப்போ மதிப்பு என்னது? 1. அடுத்து x equal to 1 எனும் பொழுது f of xக்கு பதிலாக 1. 2 into 1 plus 1. 2 into 1 2 plus 1 equal to என்ன மதிப்பு? 3. x equal to 2 which implies
f of 2 equal to 2 into 2 plus 1. 4 plus 1 equal to என்ன வேல்யூ 5. இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா எக்ஸுக்கு -2 -1 0 1 2 ஆகிய 5 எண்களை கொடுத்துருக்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்புகள் -3 -1 +1 3 5. இப்போ இந்த இடத்துல அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்புல -2 0 2 4 ஆகிய மதிப்புகள்லாம் இல்லை. இது மெய்யெண்கள் அப்படிங்கிறப்ப நம்ம பின்னத்துல கொடுக்கலாம், பாயிண்ட்ல கொடுக்கலாம். அனைத்து வகையான எண்களுமே அடங்கிய கணத்தொகுப்பு தான் ஒரு மெய்யெண் கணம் அப்படிங்கிறது. அப்ப அந்த எந்த வேறு எண்களை கொடுக்கறப்ப நமக்கு அந்த -2 அதாவது 0 1 2 4 ஆகிய எண்கள்லாம் நமக்கு கிடைச்சிரும். அப்ப என்னன்னு சொல்லிடலாம், துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே எதுலையும் நமக்கு வந்துடும், வீச்சகத்திலையும் வந்துடும். அதாவது துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே நமக்கு நிழல்வுருக்கள் இருக்கும். எக்ஸ்ல இருந்து நிழல்வுருக்கள் இருக்கும். எனவே துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா தான் இருக்கும். therefore என்ன சொல்லலாம், துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம். எனவே கொடுக்கப்பட்டுள்ள சார்பு மேல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுக்குமே நிழல்வுருக்கள் இருக்கும். அதனால இது மேல் சார்புன்னு சொல்லிடலாம். therefore எஃப் ஆனது இருபுற சார்பு ஆகும். இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்துட்டோம்னா எஃப் டிஃபைன் ஃப்ரம் ஆர் டென்ஸ் டு ஆர் ஆனது என்னன்னு கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x² சார்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. இதுல ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு காட்டுறதுக்கு நிபந்தனை ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எனும் பொழுது x1 ஈக்குவல் டு x2ன்னு கிடைச்சது அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பை தான் இங்க முதல்ல நிறுவுறோம். என்னன்னு எடுத்துப்போம், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 என்க. கொடுக்கப்பட்டுள்ள சார்புல இடது பக்கம் எக்ஸுக்கு பதிலாக x1ன்னு பிரதியிடுறோம். -4x1², 3 - 4x2², 3 கேன்சல் ஆயிடும். -4x1² ஈக்குவல் டு -4x2². -4 கேன்சல் ஆயிடும் இரண்டு பக்கமும். மீதி இருக்கக்கூடியது x1² ஈக்குவல் டு x2². இப்ப இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யலாம், இடது பக்கமும் வலது பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் x1² equal to root of x2². இப்போ x1 equal to வர்க்கமூலம் எடுக்கிறப்ப என்ன கொடுப்போம், பிளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம் x2. x1 equal to x2ங்கிறது ஒரு மதிப்பு, அல்லது x1 equal to -x2. x1க்கு பிளஸ் x2ன்னு மதிப்பு ஒன்று இருக்கு, -x2ன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், நமக்கு மதிப்பகத்துல இருக்கக்கூடிய அதாவது ஒரே எண்ணுக்கு 2 நிழல்வுருக்கள் இருக்கும். ஒரே எண்ணுக்கு 2 நிழல்வுருக்கள் இருக்கும். மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒரே ஒரு நிழல்வுரு இருந்தால் மட்டுமே அது எந்த வகையான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இங்க ஒரே எண்ணுக்கு 2 நிழல்வுருக்கள் இருக்கிறதுனால இந்த சார்பானது என்ன சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்லன்னு சொல்லிடலாம். எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. therefore இரண்டு வகையான சார்பு, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மேல் சார்பு, இது ரெண்டுமே இருந்தாதான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், இருபுற சார்புன்னு சொல்ல முடியும். ரெண்டுல ஏதாவது ஒரு சார்பு இல்லைன்னால் கூட கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது இருபுற சார்பு அல்ல. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்லன்னு சொல்லிட்டோம். அப்ப இது மேல்புற சார்பாவும் இருக்கலாம், சார்பு இல்லாமையும் இருக்கலாம். இந்த இடத்துல இது மேல்புற சார்பா வராது.
அப்ப ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே இது என்ன சார்பு வராது, இருபுற சார்பலன்னு சொல்லிடலாம். therefore f ஆனது இருபுற சார்பு அல்ல. தேங்க்யூ.